ம். ரைட். வணக்கம்மா. வணக்கம் வணக்கங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். இப்போ இது வந்து திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த மணச்சநல்லூர் இல்லைங்களா? ஆமாங்கய்யா. இதுல வந்து இந்த அகஸ்தியர் சன்மார்க்க சங்கம் அப்படின்னு ஒரு ஏற்படுத்தி தினமும் எத்தனை பேர்த்துக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கீங்க? வணக்கங்கய்யா. இது வந்து அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ம். துறையூர் ஓங்காரக்குடியில இருக்குங்க. அதோடைய பிரான்ச் தாங்கய்யா இந்த மனசவ கிளை சங்கம். ஆ. இந்த மனசவ கிளை சங்கம் ஆரம்பிச்சு இன்னைக்கு 2015 ஆரம்பிச்சோங்கய்யா. ம். அப்ப இருந்து இப்போ வரைக்கும் அன்னதானம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு கொடுத்துட்டு நாளைக்கு வந்து நம்ம 4500 பேர் பக்கம் நம்ம சாப்பாடு செஞ்சு சாப்பாடு கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு இருக்கீங்க. ஏழை அதாவது எளிய மக்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பார்த்தேன் நானு. காலையில இங்க மனசவ ஜிஹெச்ல 7:30 மணிக்கு மூலிகை கஞ்சி கொடுக்குறோம். ஒரு 300 பேருக்கு கொடுக்குறோம். சரிங்க. ஒரு 8 மணி போல பாத்தீங்கன்னா 150 பேருக்கு அன்னதானமா இட்லி பொட்டலம் கொடுத்து விட்டுருக்கோங்கய்யா. ம். இட்லி கொடுத்துருவோம் அவங்களுக்கு. ம். அங்க உள்ள நோயாளிகள் எல்லாருமே வாங்கி சாப்பிட்டுக்குவோம். சரி. அதுக்கப்புறம் இங்க அன்னதானம் ஒரு 8:45 இங்க காலையில ம். பாத்திரம் இந்த பகுதி மக்கள்லாம் பாத்திரத்துல continue பண்ணுங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா காலையில ஒரு 100 நபர்கள் நிற்பாங்க. முதியோர்கள் ஆதரவற்றவங்க இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பாத்திரத்துல சாப்பாடு கொடுத்துருவோம். பார்த்தேன் நான் இப்போ சாப்பாடு நீங்க கொடுக்கும்போது ஆமாங்க. சாப்பாட்டையும் பார்த்தா சாப்பாடு குவாலிட்டி சூப்பர். ம். நல்ல குவாலிட்டியில கொடுக்குறீங்க. தர்ம சாப்பிடுறதுன்னா ஏதோ ஏதோ அப்படின்ட்டு ஒன்று சொல்றாங்களே ஒழிய பட் வந்து சாப்பாடு நல்ல தரமுள்ளதா கொடுக்குறீங்க. நான் நேர்லயே பார்த்துருக்கேன். ஆமாங்க. இதை வந்து உங்க வீடியோவிலையும் கவர் பண்ணியிருக்கேன். இதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? அடுத்தபடியா இந்த ஸ்தாபனம் வந்து எத்தனை வருஷமா நடந்துட்டு இருக்கு? அது 2015 ஆரம்பிச்சோம். 2015 ஆக குறைஞ்ச நாள்லயே நல்ல பேர் வாங்கியிருக்கிறீங்க இல்லைங்களா? தமிழ்நாடு லெவல்ல இன்னைக்கு வந்து அகத்தியர் சன்மார்க்க சங்கம்னா ஒரு நல்ல தர்மஸ்தாபனம் அப்படிங்கிறத வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்லைங்களா? சரி. அப்போ இதுல வந்து பொருளாதார உதவி உங்களுக்கு எப்படிங்க கிடைக்குது? நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு 15 பேர் வந்து ஒரு வாகனம் மூலியமா டோர் பை டோரா போய் வசூல் பண்றோம். வெளியூர்லயும் சரி உள்ளூரும் சரி டோர் பை டோரா வசூல் பண்றதுல தாங்க அன்னதானம் நடக்கும். அப்புறம் யாரும் நல்ல அன்பர்கள் பாக்குறவங்க எங்களுடைய பிறந்த நாள், திருமண நாள், முதியோர்களுடைய நினைவு நாள்ல எங்க பேர்ல அன்னதானம் போடுங்கன்னு அவங்க உபயம் பண்ணுவாங்க. அவங்களால முடிஞ்ச ஒரு சிறிய ஒரு நாள் உபயம் பண்றாங்க இல்லைங்களா? சரி ஒரு நாள் வரும். ஆமாங்க. ஆமா. அதே இப்ப அந்த மாதிரி ஒருத்தர் நினைவு நாள், ஒருத்தர் பிறந்த நாள், ஒருத்தர் கல்யாண நாள் இப்படி எல்லாம் வந்து உங்களுக்கு இது வந்து பண்ணுவாங்க இல்லைங்களா? அப்படி இருக்குள்ள ஒரு நாளைக்கு அவங்க செலவு பண்ணோம்னா இப்போ ஒரு அன்னதானம் ஒரு நாளைக்கு ஃபுல்லா பண்ணோம்னா எவ்வளவு செலவாகும்? 40,000. 40,000 ஆக வந்து அந்த மாதிரி பண்றவங்களும் கொடுக்குறாங்களே இல்லைங்களா? ரைட். அதாவது வந்து சரி இப்போ இந்த இந்த ஸ்தாபனம் தர்மஸ்தாபனம் தான் சொல்லணும். தர்மஸ்தாபனம். இந்த ஸ்தாபனத்துல வந்து நீங்க என்னவா இருக்கீங்க? நாங்க எங்க வீட்டுக்காரர் வந்து இதுல பொறுப்பாளரா இருக்கோம். இந்த பிரான்ச்சுக்கு பொறுப்பாளர் இருக்காரு. நாங்க ஒரு தொண்டர் தான். நாங்க இந்த இடத்துல நாங்க இருந்து பாத்துக்கோம். ரைட் பாத்துக்கோங்க. ஆமாங்க. இப்போ இங்க சமையலாளி எத்தனை பேர் வேலை பாக்குறாங்க? இங்க இந்த கிச்சனுக்கு மட்டும் ஒரு 15 பேர் இருக்காங்க. 15 பேர். அவங்களுக்கு சம்பளம் தரீங்களா? ஃப்ரீயா சேர்த்துறாங்களா? நம்ம ஒரு பாதி கொடுப்போம். வெளியில கொடுத்தா எவ்வளவோ அதுல பாதி கொடுப்போங்கய்யா. ஊதியம் வந்து அவங்களுக்கு குடும்பம் இருக்கு, குழந்தைகள் இருக்கு. அதாவது அவங்களுக்கு சும்மா வேலை செய்யக்கூடாது. ஏதாவது நம்மளால முடிஞ்சதை கொடுக்குறீங்க. அவங்க ஒரு இந்த தர்மஸ்தாபனத்துடைய செய்கையில அவங்களும் பங்கெடுத்துக்கிறாங்க. நாம ஒரு 70% கொடுக்குறோங்க சேலரி மாதிரி. 70% கொடுத்தீங்கன்னா இட் இஸ் ஓகே. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 70% கொடுத்தீங்கன்னா அது முழுசா கொடுக்குற மாதிரி தான். 3 வேளை சாப்பாடும் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வந்து இன்னைக்கு சாப்பாடெல்லாம் எவ்வளோ ரேட் போகுது அந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு இது பண்ற மாதிரி ஆயிடுது இல்லைங்களா? ரைட். அதாவது வந்து நீங்க இந்த தர்மஸ்தாபனத்துல வந்து நீங்க ஒரு குழுவா பண்றீங்களா இல்ல தனிப்பட்ட நபர் ஒருத்தர் இந்த நிறுவனத்தை நடத்துறாரு? இல்லங்க ஐயா, நம்ம துறையூர் ஓங்காரக்குடியில் குருநாதர் இருக்கிறாங்க. ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமி. அவங்களுடைய வழிநடத்தல் படிதாங்க அங்க தர்மம் நடந்துருக்கு. அவங்கதான் முதல் வந்து இந்த சங்கம் ஆரம்பிச்சு இதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. நம்ம அதுல இருந்து இப்ப வரைக்கும் நாங்க அதை வந்து தொடர்ந்து அவங்களுடைய உபதேசம் படி நாங்க அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோங்க. அதாவது பாத்தீங்கன்னாக்க ஒரு குருநாதருடைய வழிநடத்தல் படிதான் நடக்கும். குருநாதருடைய வழிநடத்தினுடைய அடிப்படையில நீங்க வந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆமாங்க. ஆமா. ரைட். இப்ப காலையில எத்தனை மணிக்கு வந்து சாப்பாடு கொடுப்பீங்க? காலையில 7 மணில இருந்து ஆரம்பிச்சிருவீங்க. 7 மணில இருந்து ஆரம்பிச்சிருவீங்களா? மத்தியம் எத்தனை மணிக்கு சாப்பாடு வந்து கொடுப்பீங்க? மதிய கடைசி பாயிண்ட் இந்த திருச்சி ஜிஹெச் வரைக்கும் கொடுக்குறாங்க. 3 மணிக்கு திருச்சி பெரியாஸ்பத்திரியோட முடியுது. இங்க இருந்து வெளியவும் சாப்பாடு அனுப்புறீங்களா? ஆமாங்க. தினமும் பாத்தீங்கன்னா கிராமத்துல ஒரு 60 கிராமம் தேர்ந்தெடுத்து 60 கிராமத்துலயும்
காலைல 8 மணிக்கெல்லாம் சாப்பாடு 2 வாகனத்துல போயிரும். ஓஹோ ஒவ்வொரு வாகனத்துலயும் 6 பேர் 5 பேர் 6 பேர் போயிருவாங்க சாப்பாடு டெலிவரி பண்றதுக்காக ஓஹோ மக்களுக்கு. சொல்லுங்க சொல்லுங்க. பிளேட்ல போட்டு கொடுப்பாங்க. ஆ ஒவ்வொரு 2 வாகனம் கிளம்பி போயிருங்க 8 மணிக்கெல்லாம். போய் அவங்க அதை கொடுத்து முடிச்சுட்டு 12 மணிக்கு வருவாங்க. ம். அந்த 60 கிராமம் முடிச்சுட்டு 12 மணிக்கு வரும்போது அடுத்து மதிய வேலை சாப்பாடை நாங்க ரெடி பண்ணி வச்சிருவோம். ஆ ஆ அந்த மதிய சாப்பாடை அவங்க வந்து எடுத்துக்கிட்டு திருச்சி டவுன் பக்கம் போவாங்க ஐயா. போவார். ஆ இங்க நம்ம மனசூர் ஜிஹெச் மறுபடியும் மதிய சாப்பாடு ஜிஹெச் வரைக்கும் பஸ் ஸ்டாண்டு, இந்த ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூலு, அத்தானி இது வரைக்கும் ஒவ்வொரு பாயிண்டா இங்க நிப்பாட்டி இங்கிட்டு ஒரு 20 பாயிண்ட் நிப்பாட்டி கொடுப்பாங்க. சரி ரைட். 2 வாகனம் திரும்ப மதியம் கிளம்பி அது போகும். கிளம்பி வந்துருங்க. இந்த இது மாதிரி கடைசி பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜிஹெச் வரைக்கும் ஜிஹெச்ல வந்து உங்க 3 மணியோட முடியும். உங்க ஆமாங்க நம்ம சாப்பாடு. தர்மசாதனுடைய சாப்பாடு ஜிஹெச் வரைக்கும் ஆமாங்க ஐயா. போகுதுங்க. மதிய இங்க சாப்பாடு துறையூர் பக்கம் எது வரைக்கும் போகுதுங்க? கிராமம் வரைக்கும் போகுதுங்க ஐயா. கிராமம் அது வரைக்கும் போகுது. ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு கிராமங்கள் செலக்ட் பண்ணி போறதால 60 கிராமம் கொடுத்துருவாங்க. ஆ ஆ ஆமாங்க. அந்த மாதிரி கோட்டாத்தூர் வரைக்கும் இப்ப வரைக்கும் கோட்டாத்து வரைக்கும் போயிருக்குங்க. ஆமாங்க. இப்படி வந்து இந்த அரியலூர் சைடுல போறது உண்டுங்களா? இல்லங்க அரியலூர் அந்த பக்கம் பக்கம் போறோம். எல்லாம் போறது இல்லை. ஏன்னா இது ரொம்ப ஆமாங்க டிஸ்டன்ஸ் ஆமாங்க. ஜாஸ்திங்கிறதுனால வந்து ம். பண்றது இல்லை. அது ரைட், ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்து இந்த பாத்தீங்கன்னா இப்போ இந்த பில்டிங் எல்லாம் போட்டிருக்காங்க இல்லையா? ஆமாங்க. இந்த பில்டிங் எல்லாம் கட்டிக்கலாம் நீங்களா வந்து வசூல் பண்ணி கட்டிங்களா இல்ல ஒரு சொந்தமா கட்டி கொடுத்தாருங்களா? இல்லங்க ஐயா வசூல் பண்ணி தான் வசூல் மக்களுடைய பண்ணி வசூல் மொத்த பண்ணி பொது உதவிகள் பணத்துல மூலியமா. மூலமா தான் இதை ஆமாங்க கட்டிருக்கிறீங்க. ஆமாங்க பட் சிறப்பா அதனுடைய ஆம்பளைங்கடிகள் ஆமாங்க. மற்றும் அகத்தியர், அகத்திய முனிவர், கரூரார் முருகன், தமிழ் எல்லாருமே வந்து இந்த இதுல வந்து இருக்காங்க. காட்சி கொடுக்கறது ஞானிகள் தான் எல்லாம் ஞானிகள் தான். நேற்று நான் வடலூர் போயிருந்தேன். அப்படிங்க. வடலூர் சந்தோஷம். ராமலிங்கடிகளார் அது சபைக்கு ம், போயிருந்தேன். ம். அங்க நல்ல ஆமாங்க ஐயா. நன்றாக அதனுடைய வழி நடத்தல் தாங்க ஐயா. அதனுடைய வழிநடத்தல தான் ஆமாங்க இது அதே தாங்க ஐயா. இந்த மாதிரி இருக்குது. ம். அதனால வந்து இப்ப இதை தொடர்ந்து நீங்க இன்னும் வந்து பொருளாதாரம் அதிகமா உங்களுக்கு வர மாதிரி சூழ்நிலை இருந்துச்சுன்னா இன்னும் அதிகமா நீங்க நிறைய பண்ணுவோங்க நிறைய ஐயா. பண்ணுவீங்க. நிறைய இன்னைக்கு பண்ணுங்க எங்களால 4000 பேருக்கு பண்ண பண்ண முடியுது. முடியுது. பொருளாதாரம் அதிகமா அதிகமா கிடைச்சா நாங்க இருந்துச்சுன்னா இன்னும் அதிகமா இன்னும் கொடுப்போம். இன்னும் ஒரு 4000 பேத்துக்கு பண்ணலாம் எக்ஸ்ட்ரா பண்ணுவோங்க ஐயா. பண்ணலாம் பண்ணலாம். அதனால இந்த மாதிரி வந்து இருக்கத்துல வந்து ரொம்ப சரியா நல்லா பண்ணியிருக்கீங்க. சாப்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆமாங்க. அந்த அளவுக்கு நாங்க சிறப்பா நீங்க சாப்பாடெல்லாம் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. இப்ப இந்த சேனல் மூலமா இந்த இந்த பேட்டி மூலமா உங்களுடைய நிறுவனத்துடைய உங்களோட ஸ்தாபனத்துடைய நிகழ்வுகள் எல்லாமே நான் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு உலகம் முறை தெரிஞ்சிடும். சரிங்க. அதுல நான் என்ன சொல்ல போறேன்னு கேட்டீங்கன்னா, நான் நேரடியா நம்ம நேரடியா பேட்டி தான் போடுறோம் உங்களுக்கு இல்லைங்களா? அதனால அப்படி இருக்கும்போது நீங்க வந்து இந்த ஸ்தாபனத்துக்கு நீங்க எல்லாரும் உதவி செய்யுங்க. ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனல்ல வேற ஒரு சேனல்ல இருந்து அப்லோட் பண்ணி இதை போட்டேன் நான். சரிங்க. சரிங்க. அப்பயே அதுலயே வந்து நான் வந்து மேலே எழுதியிருந்தேன். ம். செல்வி அதாவது இது மாதிரி இந்த இப்ப அகத்திய சமாசம் நேரா பார்க்காம இதுக்கு ம். உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போடுறது. அவங்க நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நான் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. சரி சரி. அதனால அந்த மாதிரி வந்து நம்ம இருக்கிறதால வந்து நல்ல சிறப்பா இருக்குங்கிறது என்னுடைய எண்ணம். சரிங்க. அதனால உங்களுடைய தொண்டு வாழ்க ம். வளர்க சந்தோஷம். வாழ்க ரொம்ப வளர்க. சந்தோஷம். அது